வணக்கம், வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி உங்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. அது அத்தனையும் உங்களோட நல்ல ஆதரவுனால தான் நடந்தது. தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு தருவீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெயிலுக்கு குளிர்ச்சியான நுங்கு பாயசம் தான் செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க அந்த பாயசத்தை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த பாயசத்தை செஞ்சிடலாம். ரொம்ப ஜில்லுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பாயசம். அதுக்கு இப்போ நம்ம ஒரு 7 நுங்கை மேத்தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1/2 லிட்ரு காய்ச்சின பால், நல்லா பசும்பாலாக எடுத்து காய்ச்சிருக்கேன். அதனால் நல்லா ஆடை விழுந்திருக்கு. அந்த பாலில் இப்போது நம்ம 7 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சுண்டை காய்ச்சிட்டிங்கன்னா பாயசம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கொஞ்சமாக குங்குமப்பூ அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா அதையும் கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம இதை அடுப்பில் வச்சு தான் கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த குங்குமப்பூ கரையும். இப்போது நொங்கை ஒரு 3 நொங்கு மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ கொதிக்கிற பாலில் அந்த நொங்கையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு கொதிக்கட்டும். 1/2 லிட்டருக்கு 7 ஸ்பூன் ஜீனியா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த நொங்கெல்லாம் சேர்க்கறதுனால சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம நட்ஸு கொஞ்சம் எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பனைமரத்தில் இருக்கிற பொருள்கள் அத்தனைக்கும் தாங்க நல்ல எல்லா பொருளுமே யூஸ் ஆகும். பனங்காய், நொங்கு, பழம், பனங்கிழங்கு, அந்த கிழங்கு பறித்ததுக்கப்புறம் அந்த கொட்டையில் உள்ள பூவு, பதநீர் அப்படின்னு பல வகையில் நம்ம பனைமரத்தில் உள்ள அத்தனை பொருளுமே நமக்கு உபயோகமுள்ளதாக இருக்குது. இப்போது நம்ம நட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒரு 4 நொங்கை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இளம் நொங்காக இருக்கட்டும். ரொம்ப முத்தி போனதாக இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இளம் நொங்காக பார்த்து அந்த மேத்தோலை எடுத்துகிட்டு இது மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த பாயசம் நொங்கு பாயசம் ஒரு டெசர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். நல்லா குளிர்ச்சியாக ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ 3 நொங்கை மட்டும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பாலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது 1/4 ஸ்பூன் நெய் அதையும் சேர்த்து கலந்து விட்டு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, கூலாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நொங்கை கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கிற பாயசத்தை, நுங்கு பாயசத்தை நம்ம கிளாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான நுங்கு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு எப்போவும் எங்கள் சேனலுக்கு வேணும். நம்ம அம்மங்கா கிச்சனை எப்போவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த அட்டகாசமான நொங்கு பாயசம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.